காசு கொடுத்து கூட்டம் நடத்தக்கூடாது. அதிமுக புதிய மாவட்ட செயலாளர் செல்வகுமரன் பேச்சு. தாராபுரத்தில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் புதிய மாவட்ட செயலாளர் செல்வகுமரன் காசு கொடுத்து கூட்டம் நடத்தக்கூடாது, உண்மையான தொண்டர்கள் மட்டுமே அதிமுகவில் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளருடைய அறிமுக கூட்டத்திற்கு வருகை பெற்றுள்ள நம்முடைய மாவட்ட கழக அவைத்தலைவர் மற்றும் மாவட்ட பொருளாளர் மற்றும் அமைப்புசாரா கூட்டணிய மாவட்ட செயலாளர், அருமை சகோதரர் மாவட்ட கழக செயலாளர் செல்வகுமார் அவர்கள் அறிமுக கூட்டத்திற்கு வருகை அறிவிச்சிருக்காரு. அதாவது இந்த சோதனையான கால மேலும் வரவிருக்கும் தேர்தல்களில் அதிமுக வெற்றிக்காக அனைத்து நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்தார். செய்தியாளர் முனியப்பன். எப்படி பாருங்க, சென்றபோது இந்த கட்சியில் பொழைப்புக்காகவும் பொருளாதாரத்துக்காகவும் இருந்தவர்கள் வெளியே சென்று விட்டார்கள். இந்த கட்சியில் பொழைப்புக்காகவும் பொருளாதாரத்துக்காகவும் இருந்தவர்கள் வெளியே சென்று விட்டார்கள். இந்த கட்சியை பொழைக்க வைக்க வேண்டும். நாம் இதுவரை நிறைய தவறு பண்ணிட்டோம். இப்ப இங்கே 3000 பேருக்கு கூட்டணும்னா ஒரு நேரத்தில் கூட்ட முடியும். அது கொஞ்சம் பொருளாதார விரைவாகும். ஆனா உண்மையான கட்சிக்காரங்க யாருக்கும் இங்கு வந்திருக்கும் ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தாராபுரம், மடத்துக்குளம், காங்கேயம் 3 தொகுதிக்கும் கழக பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்கால முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் என்னை புதிய மாவட்ட செயலராக தேர்ந்தெடுத்துள்ளார்கள். இப்போது தொகுதி வாரியாக நகர, பேரூர், ஒன்றிய அறிமுக கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று தாராபுரம் தொகுதி, தாராபுரம் நகர அறிமுக கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த அறிமுக கூட்டம் அல்ல, இது எங்களுடைய இடைத்தேர்தலுக்கு இன்றே நாங்கள் தேர்தல் பணியை ஆரம்பிக்கும் ஆலோசனை கூட்டமாகவும் செயல் வீரர் கூட்டமாகவும் இதை நாங்கள் பார்க்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று இந்த கட்சி வீழ்ச்சி அடையுமோ, என்று இந்த கட்சியுடைய ஓட்டு வங்கி குறையுமோ என்று பல கட்சிகள் துடித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக யூடியூப், வாட்ஸ்அப், சோசியல் மீடியா மற்றும் அனைத்து விதங்களிலும் அவர்களுடைய ஆட்களை பயன்படுத்தி அதற்குண்டான ஊக்கத்தொகையை கொடுத்து ஒரு சின்ன விஷயத்தை கூட பெரிய பிம்பமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமானால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருவர் போனால் 1000 பேர் போன மாதிரி அதை பெரிய பூமாக்குறாங்க. ஆனால் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த ஒரு பெரிய தலைவர்களுடைய வாரிசுகளும் அந்த கட்சியில் இல்லை. ஜெகத்ராஜனுடைய மகன் எங்கே இருக்கார்? இந்த 10 நாளில் எந்த கட்சியில் இருக்கார்? தாவேக்கால் இருக்கார். இப்படி வரிசையாக சொல்லலாம். யார் யார் தாவேக்காக்கு போனாலும் போகிறான்னு சொல்லலாம். ஆனால் பத்திரிகை நண்பர்கள் அதை பெரிதாக்குவதில்லை. ஏனென்று தெரியவில்லை. ஒரு ஆளுங்கட்சி வந்துன்னா எப்போவுமே ஒரு 3% பேர் எங்கே ஆளுங்கட்சி வருதோ அங்கே போகிற சகஜம். ஏன்னா அவங்க கட்சியில் கட்சியுடைய பற்றுதோடு இருக்கிறதில்ல, கட்சியில் பொழைக்கிறதுக்காகவும் கட்சியில் பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்காகவும் இருக்காங்க. அந்த 3% பேர் அவங்க எப்போவுமே அந்தட்டு போயிடுவாங்க. மறுபடியும் இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் இங்கே வருவாங்க. இவ்வளோ தான். இதில் ஒரு பெரிய, இதனால் எந்த ஒரு கட்சிக்கும் எந்த ஒரு ஓட்டு வங்கியோ எந்த ஒரு பெரிய மாறுதலோ ஏற்பட்டுறது. இங்கிருந்து கட்சி மாறுற முன்னாள் அமைச்சர்கள்
முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் தன்னுடைய இங்கே என்ன மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டி இங்கிருக்கும் நகர ஒன்றியம் பேரூர் இவங்களுக்கெல்லாம் யாரையுமே மதிக்காமல் அவங்களுக்கு எந்த ஒரு முறையான கட்சியுடைய பொதுச்செயலாளர் சொன்ன கோட்பாடுகள் படி நடக்காதனால அவங்களுக்கு இனிமேல் இங்கே வந்து எந்த சப்போர்ட்டும் இருக்காது. அதனால் அவங்க எல்லாம் கட்சி விட்டு வெளியேறிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான். அவங்க எல்லாம் வெளியேற எப்படி ஆடி மாதத்தில் வந்து மர இலையுதிர் காலம் போய் மறுபடியும் பசியேறும் தலையுதோ அந்த மாதிரி இரட்டலை எந்த சூழ்நிலையிலையும் வீழ்ச்சி வராது. இவங்க வெளியே போக போக கட்சி மீண்டும் உயிரோட்டமே பெறுத ஒழிய ஒன்றும் கட்சி வந்து மீடியாலேயும் எல்லாரும் பேசுகிற மாதிரி கட்சி எந்த ஒரு தொய்வும் இல்லாமலே இருக்குது. அதை விட ஒன்றை சொல்லிக்கொள்கிறேன். பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் சட்டசபை எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முதல்லையே 6 மாதத்துக்கு முதல்லையே 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களை போட்டு அதில் ஒரு மாவட்ட செயலாளர் வேட்பாளர் அந்த அளவுக்கு அவர்களை தேர்வு செய்து பண்ணி அதுக்கப்புறம் தான் எழுச்சி பயணமே பண்ணோம்னு முடிவு செஞ்சார். ஆனால் இங்கே இருக்கிற குறுநல மன்னர்கள் ஒரு 6 பேர் அதுக்கு வந்து முற்றிலும் மறுப்பு தெரிவித்தார்கள். எடப்பாடியார் அவர்களை எந்த ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட பேசக்கூட விடலை. ஆனால் இன்றைக்கி நான் ஒரு வயது மாவட்ட செயலாளர் ஒரு நாளைக்கு 2 டைம் பேசுகிறார். காலையில் இன்றைக்கி என்னென்னப்பா ப்ரோக்ராம், இன்றைக்கி ஈவினிங் என்னென்னப்பா ப்ரோக்ராம் பார்த்தேன், நீ போன இடத்துல என்னப்பா கூட்டம் கூடிச்சு, என்ன நிர்வாகிகள் எத்தனை பேர் வந்திருந்தாங்க, இதெல்லாம் கேட்குறாரு. இந்த மாதிரி சட்டசபை எலெக்ஷனுக்கு 6 மாதத்துக்கு மேலேயே ஒரு பொதுச் செயலாளர் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரோடும் தொடர்பு கொண்டா இருந்தாருன்னா விஜய் என்ன விஜய் மாதிரி 1000 விஜய் வந்திருந்தால் இந்த கட்சி தோற்றிருக்காது. இதுக்கெல்லாம் காரணம் குறுநில மன்னர்கள் தான். அதனால் இந்த கட்சி மீண்டும் எழுச்சி வரும். அந்த எழுச்சி பெறுவதற்கு இந்த தாராபுரம் வருகின்ற இடைத்தேர்தல் நாங்கள் வெற்றி பெற்று மீண்டும் இந்த கட்சி எழுச்சி பெறும், மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதற்கு தாராபுரம் வெற்றியை எடப்பாடியார் அவர்களுக்கு காணிக்கையாக வழங்குவோம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த கட்சி எப்பவுமே வளர்ச்சியில் தான் இருக்குது. அதுக்கு நாம் பெரிய முன்னேற்பாடுங்கிறது எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. தாராபுரம் இத்தனை ஒரு போலியான அலையிலும் போலியான ரீல்ஸ் அலையிலும் இந்த தாராபுரம் காங்கேயம் வெற்றி பெற்ற தொகுதி. கட்சி வளர்ச்சி பாதையில் இல்லாமல் எப்படி வெற்றி பெற்றிருக்கும்? மீண்டும் ஒன்றை சொல்கிறேன், இந்த கட்சியில் இளைஞர்களை எல்லாம் ஒரு 6 மாத காலத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தியாக இளைஞர்களை வந்து பூத் வைஸாக போய் மாவட்ட செயலாளருங்கிற முறையில் அந்தந்த ஒன்றிய செயலாளர், அந்தந்த பேரூர், அந்தந்த நகர செயலாளர்கள் முன்னிலையில், மூத்த உறுப்பினர்களுடைய முன்னிலையிலும் இளைஞர்களை அதிகம் நாங்கள் உள்ளே கொண்டுகிட்டு வருவோம். அதுதான் நாங்கள் கட்சி வளர்ச்சிக்கு எடுக்கிற முதல் படி. அதிமுக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு எந்த ஒரு அறிவுரையும் வழங்க வேண்டிய அவசியம் என்றுமே இல்லை. மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க அறிவுரை மட்டும் வழங்கி தொண்டர்களுடைய அறிவுரையை கேட்காதனால தான் இந்த கட்சி வீழ்ச்சியாச்சு. அதனால் எந்த அறிவுரையும் வழங்க வேண்டியதில்லை. அவங்களுடைய அறிவுரை நான் கேட்டு நடந்து அந்த செயல்முறைப்படுத்தி வெற்றி வர வைப்பேன்.